வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ரேம் செய்கிறதுக்காக நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா என்ன பண்ணுறோம்னா 3/4 இன்ச்சு 1 இன்ச் பைப்பில் சைஸ் பொறுத்த மாதிரி வெளியில் வெல்ட் அடிக்க கொடுக்குறோம். இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிற இந்த ஃப்ரேம் மேக்கர் இதன் மூலமாக நம்மளுடைய ஆர்ட்ஸ்லேயே அல்லது நம்மளுடைய இடத்துலையே அல்லது பார்ட்டிக்கு கொண்டு போய் மாட்டக்கூடிய எந்த இடத்துல போர்டு மாட்டணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஃப்ரேம் அசம்பிள் பண்ணி மாட்டிடலாம். இதனால் நமக்கு நேரமும் அநேக பொருள் செலவும் பொருள்களும் அநேக பணமும் நமக்கு மிச்சமாகும். ஒரு ஃப்ரேமுக்கு ஆவரேஜாக ஒரு 10க்கு 3 சைஸ் ஃப்ரேமுக்கு நமக்கு போக்குவரத்து செலவு மற்றும் இன்னபிற செலவுகளை எல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரேமுக்கு நமக்கு மிச்சமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு மாதம் முழுக்க ஒரு 20 ஃப்ரேம் 10 ஃப்ரேம் வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு 4000 ரூபா மிச்சமாகும். 20 ஃப்ரேம் 8000, அது நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த 3/4 இன்ச் பைப்பில் எப்படி இந்த ஃப்ரேம் நம்ம அசம்பிள் பண்ணுறோம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 3/4 இன்ச் எல் பீஸ் எல். இது என்ன பண்ணுறோம்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம டெமோக்காக 5க்கு 2 சைஸ் ஒரு 3/4 இன்ச் சைஸில் ஃப்ரேமு டெவலப் பண்ணுறோம். இப்படி வந்து இந்த எல்லை வந்து இங்கே வந்து சொருகிக்கணும். அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து சொருகிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஃப்ரேமுக்கும் நம்ம இங்கே ஒன்று சொருகிக்கணும். இதில் வந்து இங்கே ஒன்று சொருகிக்கணும். இப்போ சொருகிக்கணும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 3/4 ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த இது நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து பாருங்கள், வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரேம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் எப்படி ஒரு குறுக்கு வைக்கணும். இந்த குறுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த பீஸை நம்ம இதில் பண்ணிவிட்டு வச்சு 2 ஸ்க்ரூ ரெக்டாஞ்சடி. அப்போ வந்து 2.5னா 30. சரி, இந்த இடத்துல இந்த பீஸை மாட்டி இப்படி வச்சு மேலே வச்சு நம்ம குறுக்கு நம்ம பண்ணுறோம். இது பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ட்ரில்லிங் மிஷின் தான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம ஒருவேளை கையில் கூட ஒரு குத்துசி வச்சு அடித்து இது போட்டுடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. ஃப்ரேம் முடிஞ்சு ஆர்டர் வெளியில் அந்த ஃப்ரேம் அடிக்கிற இடத்துல ஆர்டர் கொடுத்து குறைஞ்சபட்சம் அவங்க சாயந்தரம் வாங்க, எப்போ வாங்கன்றாங்களோ வச்சுட்டோம்னா இது ஜாம் டைட் ஆகிரும். இந்த இடத்துலையும் வந்து இது லூஸ் ஆகாது. நமக்கு 5க்கு 2.5 ஃப்ரேம் ரெடி. இப்போ இதில் ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதுக்கு ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தொடங்கி அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். அவ்வளோதான் அதிகபட்சம். இது நம்ம பழக இதே வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஒன்று டைட்டாக இருக்கலாம், ஒன்று லூஸாக இருக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ளெக்ஸ் ஓட்டும் போது பாண்ட் இந்த சைடில் பட்டுச்சுனாலே அதே இந்த ஃப்ரேமை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். இல்லையா இங்கே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ வச்சு விட்டுலாம். செல்ஃப் ஃபிட் ஸ்க்ரூ வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரில்லிங் மிஷின் வேணுன்ற அவசியம் இல்லை. லேசாக குத்துசியில் ஒரு ஆணியில்
கான்கிரீட் ஆணியில் லேசாக ஒரு சின்ன பஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணோம்னாலே போதும், இது டைட் ஆகிடும். குறைஞ்சபட்சம் இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம செய்கிறதுக்கு நேரமும் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பணமும் நமக்கு மிச்சமாகும். இப்போ நான் இதே வந்து உங்களுக்கு 1 இன்ச்சில் எப்படி 1 இன்ச் ஃப்ரேமில் எப்படி செய்யறதுன்றதை காமிக்கிறேன். எல் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். சரியா? இப்போ வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நான் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு ஒன்று போடுறேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி சிலது வந்து டைட்டாக இருக்கும், சிலது வந்து லூஸாக இருக்கும். டைட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது. லூஸாக இருந்தால் நம்ம வந்து ஒரு 2 சொட்டு பாண்ட் விட்டோம்னா அது வந்து டைட் ஆகிடும். நான் சின்ன சைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன தேவை? 4 இந்த ஃப்ரேமில் எல்லில் வந்து 4 தேவை ஒரு ஃப்ரேம் செய்கிறதுக்கு. ஃப்ரேம் வந்து ரெடி இன் நோ டைம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ரூட் வைக்கணும். பெரிய ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து 10க்கு 4 செய்கிறோம், ஒரு 2 குரூப் கண்டிப்பாக தேவைப்படும். டீ செக்ஷனை வந்து உள்ளே போட்டுக்கணும். இதை டீயை இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த சென்டர் எடுத்துகிட்டு எங்கே சென்டர்ன்றது நம்ம இது வந்து டோட்டல் லென்த் வந்து 20 இருக்குது. அப்போ 10 தான் சென்டர். ஃப்ரேம் வந்து ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. நான் இப்போ வந்து இது வந்து 20க்கு 20 இன்ச்சுக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்து 17 இன்ச்சு சைஸ் தான் இந்த ஃப்ரேம் செஞ்சுருக்கேன். பட் நம்ம இதையே வந்து 10 அடிக்கு 3 அடி, 10 அடிக்கு 4 அடி, 10க்கு 2, 8க்கு 4, எனி சைஸ் நமக்கு எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் ரெடி பண்ணலாம். இதனால் நேரமும் பணமும் நமக்கு மிச்சமாகும். நம்மளே செய்யறதுனால. ரெண்டாவது வந்து ஒரு 10க்கு 4 ஃப்ரேமு ஒரு பார்ட்டிகிட்ட கொண்டு போய் மாட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு ஆட்டோ தேவைப்படும். இப்போ நம்ம வந்து 10க்கு 4 சைஸுக்கு தேவையான ஃப்ரேமை நம்ம இந்த பைப்பை நம்ம கட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிட்டா பார்ட்டியோட சைட்லேயே வச்சு இதை 5 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணி போட்டுடலாம். ஆட்டோ செலவு இப்போ லோடு ஆட்டோ வந்து 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபான்னு ஒரு சின்ன மினிமம் சார்ஜ் அவ்வளோ கேட்குறாங்க. இது நமக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரேமுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா மிச்சமாகும். இதே வந்து ஒரு 10-20 ஃப்ரேம் ஒரு மாதம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு 25,000-30,000 மிச்சமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் அதே மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஃப்ரேம் அடிக்க கொடுக்குறோம், சாயந்தரம் வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃப்ளெக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகி ரெடியாக இருக்குதா, 5 நிமிஷத்தில் இந்த ஃப்ரேமை ரெடி பண்ணுறோம், பார்ட்டி போய் மாற்ற முடியும். நன்றி. இது நமக்கு வேணுன்றவங்க வந்து கீழ்கண்ட செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இப்போ டெமோ கிச் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு டீ, 1 இன்ச்சு டீ எல்லாமே ஒரு கிட்டில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து பாருங்கள், முயற்சி பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து வாங்கிக்கலாம். இந்த கிட்டு ஒன்று என்ன விலை எப்படின்றத இந்த நம்பரில் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுங்க, கொரியர் சார்ஜஸ் வரும். நீங்கள் வாங்கி பயன் பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.